ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்தலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு என்னோடு கூட வாருங்கள், பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை சிந்திக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 27 வசனம் முதல் 30 வசனம் வரை. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மறலாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாயிருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. தேவன்தாமே நாம் வாசித்த அவருடைய வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் வீட்டு சிறையிலே ரோமாபுரியிலே அடைக்கப்பட்டிருந்த பொழுது இந்த நிருபத்தை எழுதுகிறார். எப்பாப்ரா தீத்து என்ற ஊழியனுடைய கையிலே பவுலுக்கு காணிக்கைகளை கொடுத்து இந்த திருச்சபையார் அனுப்பியிருந்தார்கள். இதை பெற்றுக்கொண்ட பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை அவர் எழுதுகிறார். இதிலே 1 அதிகாரத்திலே அவர் மிகவும் சந்தோஷமாக எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எல்லா சபைகளுக்கும் பவுல் எழுதும்போது சந்தோஷத்தோடு எழுதவில்லை. உதாரணமாக கொரிந்தியருக்கு பவுல் கடிதத்தை எழுதும்போது அவர் சொன்னார், நான் அதிக துக்கத்தோடே மிகுந்த கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன் என்று சொல்லுகிறார். சில சபைகளை பார்த்து சில சபைகளுடைய ஆவிக்குரிய காரியங்களை பவுல் காணும் பொழுது அவர் துக்கப்படுகிறார், அவர் கண்ணீர் வடிக்கிறார். ஆனால் இந்த பிலிப்பு பட்டணத்தில் உள்ள சபையை அவர் நினைக்கும் பொழுது அவர் அதிக சந்தோஷம் அடைகிறார். பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பிரயாணத்தின் போது இந்த பட்டணத்திற்கு வந்து ஒரு தரிசனத்தை பெற்றவராக இந்த பட்டணத்துக்கு வந்தார். மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கள் என்று கேட்பதாக பவுல் தரிசனம் கண்டு தேவன் தன்னை ஐரோப்பா கண்டத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டு பவுல் ஆசியா கண்டத்தை விட்டு ஐரோப்பா கண்டத்திற்கு முதல் முறையாக போய் அங்கே ஜெபம் பண்ணும்படி ஆற்றங்கரையிலே கூடியிருந்த பெண்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் லீதியாள் என்ற இரத்தாம்பரம் விற்கிற பெண்ணினுடைய இருதயத்தை திறக்கிறார். திறக்கும் பொழுது அவள் ரட்சிக்கப்படுகிறாள். அவளுடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். ஒருவேளை ஆரம்பத்திலே பிலிப்பு பட்டணத்தில் உள்ள சபையானது அவளுடைய வீட்டிலே கூடி வந்திருக்கலாம். பிறகு பவுல் அந்த பட்டணத்திலே தங்கி இருக்கிற வேளையிலே குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண் இருந்தாள். அந்த பெண்ணை வைத்து அந்த பெண்ணினுடைய எஜமான்கள் நன்றாக பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். அவள் அடிக்கடி பவுலையும் பவுலோடு இருந்த உடன் ஊழியர்களையும் பார்த்து, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு சொல்லுகிறவர்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தாள். பவுல் அதை கேட்டு திரும்பி பார்த்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவளை விட்டு போ என்று சொல்லி அசுத்தாவியை துரத்தி விடுகிறார். தங்களுடைய ஆதாயம் அற்று போயிற்றென்று அறிந்த இந்த எஜமான்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் பவுலையும் உடன் ஊழியர்களை நன்றாய் அடித்து பவுலையும் சீலாவையும் சிறையிலே போடுகிறார்கள். நடு ராத்திரியிலே அவர்களுடைய கால்கள் தொழுமரத்திலே கட்டப்பட்டிருக்க தேவனை துதித்து பாடினார்கள் பவுலும் சீலாவும். சடுதியிலே சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டன, அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்தன. உடனே காவல் அதிகாரி
கைதிகளெல்லாம் தப்பி போனார்கள் என்று எண்ணி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் சத்தமிட்டு, உனக்கு கெடிது ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோருமே இங்கே தான் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த ராத்திரியிலே சுவிசேஷத்தை அந்த சிறைச்சாலை அதிகாரிக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு அறிவித்து அவர்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தி இவ்விதமாய் பிலிப்பு பட்டணத்து திருச்சபையானது உருவாகி பெருகினது. பிறகு பவுல் காலையிலே விடுதலை செய்யப்பட்டார். அங்கிருந்து புறப்பட்டு அவர் தெசலோனிக்க பட்டணம், பெரேயா, அத்தனே, கொரிந்து என்று மற்ற பல பட்டணங்களுக்கு போய்விட்டார். போய்விட்டு கடைசியாக எருசலேமிலே யூதர்களால் அடிக்கப்பட்ட வேளையிலே ரோம சேனாபதி வந்து பவுலை காப்பாற்றி பவுலை விசாரிக்கிற வேளையிலே பவுல் அந்த இடத்துல செசரியா என்ற இடத்துல 2 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார். பிறகு அவர் ராயனுக்கு அபயமிட்டபடியினாலே அவர் ரோமாபுரிக்கு கப்பலிலே அனுப்பப்படுகிறார். போகிற வழியிலே கப்பலிலும் சேதம் ஏற்பட்டது. பாருங்கள், பெரிய தேவனுடைய ஊழியர் போகிறார், அந்த கப்பலும் சேதமடைந்து கப்பல் உடைந்து விட்டது. பிறகு கட்டைகளை பிடித்து கொண்டு எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். பிறகு பவுல் ரோமாபுரியை அடைந்த பிறகு அங்கே வாடகைக்கு ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டு வருகிற போகிற மக்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். ஆனால் எப்பொழுதுமே ரோம போர் வீரன் பவுலை சங்கிலியினால் கட்டி வைத்திருந்தான். பல சுயாதீனங்கள் இருந்தாலும் இன்னும் பவுல் ரோமர்களால் கட்டப்பட்ட கைதியாகவே இருக்கிறார். இந்த நிலையில்தான் எப்பாப்ராதீத்து என்ற பிலிப்பு பட்டணத்தால் அனுப்பப்பட்ட தேவனுடைய ஊழியர் பவுலை இந்த ரோமாபுரி சிறையிலே காவலிலே வந்து சந்திக்கிறார். பிலிப்பு பட்டணத்தார் கொடுத்து அனுப்பின, அந்த சபையார் கொடுத்து அனுப்பின காணிக்கையை வாங்கி கொண்ட பவுல் அதிக சந்தோஷமடைந்து அவர்களுக்கு நன்றி கடிதத்தை எழுதுகிறார். எழுதின வேளையிலே பல நல்ல காரியங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. நாம் 1ஆம் அதிகாரத்தை நாம் கடந்த பாகங்களிலே சிந்தித்த போது, நீங்கள் சுவிசேஷத்தை கேட்ட நாள் முதல் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் என்று சொல்லுகிறார். ஃபெலோஷிப் இந்த காஸ்பல், சுவிசேஷத்தை இவர்கள் கேட்டது மட்டுமல்ல, இவர்கள் சுவிசேஷத்தை இவர்களும் அறிவித்தார்கள். பவுலோடு கூட சுவிசேஷ ஊழியத்தில் ஐக்கியத்தை காண்பித்தார்கள். பவுல் சுவிசேஷத்தை அறிவித்தது மட்டுமல்ல, அதற்காக உத்தரவு சொல்ல வேண்டியதாக இருந்தது. டிஃபென்ஸ் ஆஃப் த காஸ்பல், அதை திடப்படுத்தினார். கன்ஃபர்மிங் த காஸ்பல். பல முறை ரோம அதிகாரிகள் பவுலை அழைத்து அனுப்பி அவர் என்ன குற்றத்திற்காக ரோமாபுரிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார், கைதியாக இருக்கிறார் என்பதை அவர்கள் திரும்ப திரும்ப விசாரித்திருப்பார்கள். அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் சுவிசேஷத்திற்காக அவர் உத்தரவு சொல்லக்கூடியவராக இருந்தார். பிரியமானவர்களே, நாம் சுவிசேஷத்தில் ஐக்கியப்படுவது மட்டுமல்ல, மற்றவர்கள் நம்மை விசாரித்து கேட்கும் பொழுது சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து மற்றவர்கள் நம்மை விசாரித்து கேட்பார்கள். அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நாம் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், சுவிசேஷம் பிரபலமானது. ஃபர்தரன்ஸ் ஆஃப் த காஸ்பல். முதலிலே ஃபெலோஷிப் ஆஃப் த காஸ்பல், டிஃபென்ஸ் ஆஃப் த காஸ்பல், ஃபர்தரன்ஸ் ஆஃப் த காஸ்பல். முதலாவது சுவிசேஷத்தில் ஐக்கியம், இரண்டாவது சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி வந்தார், மூன்றாவது சுவிசேஷம் பிரபலமானது. பவுல் சிறையிலே வீட்டு காவலிலே அடைக்கப்பட்டபடியினாலே சுவிசேஷம் முடங்கி போகவில்லை. மாறாக அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கு பவுலுடைய கட்டுகள், கிறிஸ்தவ நிமித்தம் வந்த கட்டுகள், சுவிசேஷத்தை அவர் அறிவித்ததினால் வந்த கட்டுகள் என்பது வெளியரங்கமானது. அது மட்டுமல்ல, சகோதரர்கள் அநேகர் தைரியம் கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார்கள். சிறையிலே கட்டப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு மனிதன்
சுவிசேஷத்தை இப்படி தாராளமாய் அறிவிப்பாரானால் நாமும் அறிவிப்போம் என்று தைரியம் கொண்டார்கள். இன்றைக்கு நாம் சுவிசேஷத்தின் இன்னொரு அம்சத்தை சிந்திக்க இருக்கிறோம். என்னோடு கூட வாருங்கள். பிலிப்பியர் 1 அதிகாரம் 27 30 நாம் வாசித்த பகுதியை சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, 27 வசனத்திலே அதனுடைய கடைசி பகுதி, நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள், worthy of the gospel. நான் ஏற்கனவே சொன்னேன், சுவிசேஷத்தினுடைய பல அம்சங்களை நாம் முதல் 4 பாகங்களிலே சிந்தித்தோம். இன்றைக்கு சுவிசேஷத்தின் அந்த 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடைசி அம்சத்தை சிந்திக்க இருக்கிறோம். சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். இந்த பாத்திரராக என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் தகுதியான விதத்தில் என்பது மட்டுமல்ல, எதற்கு தகுதியான விதத்தில் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். பவுல் பயன்படுத்தின அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், நான் அதை சற்று விளக்க விரும்புகிறேன். இந்த பிலிப்பு பட்டணத்திற்கும் ரோமாபுரிக்கும் 1200 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் தான். ஆனாலும் கூட இது ரோமருடைய காலனி, ரோமர்கள் குடியேறின பட்டணம் என்று வேதம் சொல்லுகிறது. என்னோடு கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரம் 12 வசனத்திற்கு வாருங்கள். அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். நாம் இங்கே வாசிக்கிறது என்னவென்றால், ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி. ரோமாபுரிக்கும் பிலிப்பிக்கும் இடையில இவ்வளவு தூரம் இருந்தாலும் இது ரோமருடைய காலனி, அதாவது ரோமர்கள் குடியேறின பட்டணம் என்று அழைக்கப்படுகிறது. காரணம் என்ன? இந்த பட்டணத்திலே ரோமர்கள் அநேகர் குடியேறினார்கள். அது மட்டுமல்ல, இந்த பட்டணத்தில் வாழ்ந்த மக்கள் ரோம குடியுரிமை பெற்ற மக்கள். இவர்கள் உடை உடுத்தினது ரோமர்களை போல. இவர்கள் பேசின பாஷை லத்தீன். ரோமாபுரியிலே அந்த காலத்திலே பேசப்பட்ட மொழி லத்தீன் மொழி. அதே மொழியைத்தான் இவர்களும் பேசினார்கள். ரோமர்கள் நடந்து கொள்ளுகிற விதமாகவே இவர்கள் நடந்து கொண்டார்கள். ரோம கலாச்சாரத்தையே பின்பற்றினார்கள். ஒருவேளை இவர்களுடைய சொந்த கலாச்சாரத்தை உள்ளே புகுத்த முயன்றால் இவர்கள் ரோமர்களால் தண்டிக்கப்படுவார்கள். ஆகவே ரோம கலாச்சாரத்தையும் ரோம மொழியையும் ரோமர்களுடைய நடக்கையும் ரோமர்களுடைய வஸ்திரத்தையும் இவர்கள் அணிந்து வந்தார்கள். ரோமர்களைப் போலவே இவர்கள் நடக்க வேண்டும். பவுல் அந்த வார்த்தையை தான் அங்கே பயன்படுத்துகிறார். சுவிசேஷத்திற்கு பாத்திரராக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றால், எப்படி பிலிப்பு பட்டணமானது ரோமர்களுடைய குடியேறின பட்டணமா இருப்பதை போல, அவர்கள் ரோமாபுரியிலே மக்கள் இருப்பதை போலவே நடந்து கொள்ளும்படி எதிர்பார்க்கப்பட்டதை போல நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அப்படித்தான் 3 அதிகாரம் 20 வசனத்திலே வாசிக்கிறோம். இதே பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் பரலோக குடியுரிமை பெற்ற மக்கள். எப்படி ரோமர்கள் ரோமாபுரியிலிருந்து அதிக தொலைவிலே வைக்கப்பட்டாலும் இருந்தாலும், பிலிப்பு பட்டணத்தில் இருந்தாலும் ரோம கலாச்சாரத்தை பின்பற்றினார்கள். ரோமர்களுடைய மொழியை பேசினார்கள். ரோமர்களைப் போல உடை உடுத்தினார்கள். ரோமர்களைப் போல பேசினார்கள். ரோமர்களைப் போல நடந்து கொண்டதைப் போல நாம் சுவிசேஷத்திற்கு பாத்திரராயிருக்க வேண்டும் என்றால் நம்முடைய குடியிருப்பு பரலோகம். நாம் பரலோகத்து மக்களைப் போல உடை அணிய வேண்டும். பரலோகத்து குடிமக்களைப் போல நாம் பேச வேண்டும். பரலோகத்தின் கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரமாய் மாற வேண்டும். பரலோகத்திலே மக்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்களோ அப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை தான் பவுல் இங்கே பயன்படுத்துகிறார். பவுலுக்கு இந்த ரோம கலாச்சாரம்,
பிலிப்பி பட்டணத்திலே என்ன கலாச்சாரம் பின்பற்றப்படுகிறது என்பதெல்லாம் நன்றாய் தெரிந்ததனாலே அந்த வார்த்தை எடுத்து விசுவாசிகளுக்கு ஆலோசனை சொல்வதற்காக அவர் பயன்படுத்துகிறார். இன்றைக்கு விசுவாசிகள், விசேஷமாக பெண்கள் உடை அணிகிறதை பார்க்கும் பொழுது, விசுவாசிகளுடைய பிள்ளைகள் உடை அணிகிறதை பார்க்கும் பொழுது, உலக மக்களுக்கும் விசுவாசிகளுக்கும் வித்தியாசம் இல்லாத நிலை காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் உலகத்தின் பாணியை அல்ல, உலகத்தின் கலாச்சாரத்தை அல்ல, பரலோகத்தின் கலாச்சாரத்தை, தேவ பக்திக்குரிய பெண்கள் என்று அழைத்துக் கொள்ளக்கூடிய ஸ்திரீகளுக்கு ஏற்ற வண்ணமாய் பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், நற்கிரிகளினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று 1 தீமோத்தேயுவிலே பவுல் சொல்லுகிறார். தகுதியான வஸ்திரம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உலகத்தின் பாணி திருச்சபைக்குள்ளாக வந்திருக்கிறது. எவ்வளவு துக்கமானது! நாம் உலகத்தாரம் போல இருக்கும்படி அழைக்கப்படவில்லை. நாம் வித்தியாசமானவர்களாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் உடை அணிகிற விதம், நாம் பேசுகிற விதம். இன்றைக்கு விசுவாசிகள் கல்லூரியில படிக்கிறார்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள், அரசு அலுவலகங்களிலோ அல்லது தனியார் நிறுவனங்களிலோ பணியாற்றுகிறார்கள். அங்கே பல அவ்விசுவாசிகள் மத்தியிலே இவர்கள் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அந்த சந்தர்ப்பங்களிலே நாம் எப்படி பேசுகிறோம்? மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது வித்தியாசத்தை அவர்கள் பார்க்க முடிகிறதா? இல்லாவிட்டால் நம்மை போலவே அவர்களும் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நாம் நடந்து கொள்ளுகிறோமா? பிரியமானவர்களே, வித்தியாசம் நிச்சயமாக நம்முடைய வார்த்தையிலும் காணப்பட வேண்டும். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி நலமானவைகளை பேசுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுடைய வார்த்தை எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருக்க வேண்டும். எப்படி ரோமாபுரியிலிருந்து அதிக தொலைவிலே பிலிப்பி பட்டணம் காணப்பட்டாலும் ரோமாபுரியினுடைய கலாச்சாரம், ரோமர்களைப் போல இந்த பிலிப்பி பட்டத்து மக்கள் நடந்து கொள்ளும்படியாக எதிர்பார்க்கப்பட்டார்கள். அதே போல பரலோகத்தின் ராஜாவாகி நம்முடைய தேவன், நாம் பரலோகத்தை விட்டு அதிக தொலைவில பூமியில இருந்தாலும் நாம் பரலோகத்தின் குடிமக்கள். நாம் உடை அணிகிற விதம், நாம் பேசுகிற விதம், நாம் வாழ்கிற விதம். பிரியமானவர்களே, உலகம் இன்றைக்கு தற்காலிகமான நிலையற்ற ஐஸ்வர்யத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அதற்காக வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த பூமி தற்காலிகமானது. நாம் நித்தியத்திற்காக வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, நாம் இப்படி நடந்து கொள்ளுகிறோம். நாம் பரலோகத்தின் குடிமக்கள் என்ற எண்ணத்தை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இந்த பூமியில் வாழும் வரை ஒருவேளை நாம் இந்தியாவில் இருந்தால் இந்திய குடிமக்கள், இது சரீர பிரகாரமாக. ஆனால் நாம் பிரதானமாக பரலோகத்தின் குடிமக்கள், கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். அதனால்தான் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் அழைத்த தேவனுக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளும்படி பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். தேவன் நம்மை அழைத்தது எதற்காக? கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு. ஆகவே நாம் சுவிசேஷத்தை நம்முடைய நடக்கையினால் அலங்கரிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அடுத்தது, நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், மற்றவர்கள் சுவிசேஷத்தை கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற மக்கள் நம்முடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கிறார்கள். நம்முடைய பேச்சும் நம்முடைய வாழ்க்கையும் இசைந்து போகிறதா, பொருந்தி இருக்கிறதா என்பதை மக்கள் கவனித்து பார்க்கிறார்கள். சுவிசேஷத்தை, ஆவிக்குரிய தரமான வாழ்க்கையின் மூலமாக மக்கள் மத்தியிலே அதை அலங்காரமாய் காட்ட வேண்டும். இவர்கள் வெறும் நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் மட்டுமல்ல, நற்செய்திக்கு ஏற்றபடி வாழக்கூடிய மக்கள். பிரியமானவர்களே, தீத்துவின் நிருபத்திலே பவுல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. தேவ கிருபை பிரசன்னமானது. எதற்காய் பிரசன்னமானது? தகுதியில்லாத பாவிகளுக்கு ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக பிரசன்னமானது என்று பவுல் அங்கே முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். ஆனால் முற்றுப்புள்ளி வைக்காமல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், லௌகிக இச்சைகளையும் அவபக்தியும் வெறுத்து
உலகத்துல எப்படி வாழ வேண்டும் என்று அது நமக்கு போதிக்கிறதாக போல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கிருபை நம்மை ரட்சிக்கிறது மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட பிறகு சுவிசேஷத்திற்கு பாத்திரராய் நடந்து கொள்ளும்படி, வித்தியாசமான வாழ்க்கை வாழும்படி, தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கை வாழும்படி அந்த கிருபையானது நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, எபேசியர் 4:1 நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அங்கே அழைக்கப்பட்ட அழைப்பு, அதை நாம் எபேசியருக்கு எழுதின நிருபத்தை சிந்திக்கும் பொழுது நாம் அதை சிந்தித்தோம். தேவன் நம்மை மகா பெரிய அழைப்பினாலே அழைத்திருக்கிறார். அதற்கு தகுதியான விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தேவனுக்கு பிரியமாய் அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளும்படி 1 தெசலோனிக்கேயரிலும் கொலோசியரிலும் பவுல் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களைப் போல வாழும்படி அழைக்கப்படவில்லை. நாம் வித்தியாசமானவர்களாக, பரலோக குடி மக்களாக நாம் அறிவிக்கிற சுவிசேஷத்தை மற்றவர்கள் கனப்படுத்தத்தக்கதாக அதற்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் பவுல் இங்கே சொல்ல விரும்புகிற முதலாவது காரியம். அடுத்தது என்ன சொல்லுகிறார்? 27 ஆரம்ப பகுதியிலே, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும், ஒருவேளை பவுல் அந்த ரோம வீட்டு சிறையிலிருந்து விடுதலை ஆகலாம். விடுதலையாகி ஒருவேளை திரும்ப இவர்களை வந்து சந்திக்கும்படியான வாய்ப்பு பவுலுக்கு கிடைக்கலாம். இல்லாவிட்டால் பவுல் ஒருவேளை அந்த விசாரணையிலே குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு ரோமர்களால் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படலாம். இரண்டுக்குமே வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் சொல்லுகிறார், நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தால் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று நீங்கள் சுவிசேஷத்திற்காக, சத்தியத்திற்காக உறுதியாய் நிற்க வேண்டும். எப்படி நிற்க வேண்டுமாம்? ஒரே ஆவியிலே. இந்த சபையில ஒரு பிரச்சனை இருந்தது. 2 சகோதரிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு இருந்தது. ஒருமுகப்பாடினுடைய குலைச்சல் இந்த சபையில இருந்தது. அதை 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் போது, 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க எயோதியாளுக்கும் சிந்திகேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அப்போ ஒரே சிந்தையை 2 சகோதரிகள் இழந்து போய்விட்டார்கள். ஆகவே இப்படிப்பட்ட சலசலப்பு இந்த சபையில இருந்தது. பவுல் இந்த சபையை குறித்து நினைக்கும் போது அதிக சந்தோஷமுடையவராக இருந்தாலும் 2 சகோதரிகள் மத்தியிலே காணப்பட்ட ஒருமனப்பாட்டின் குறைச்சல் பவுலுக்கு சற்று வருத்தம் அளித்திருக்கும். அதனால்தான் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று, விசுவாசிகளாகிய நாம் ஓடி போகும்படி அழைக்கப்படவில்லை, நாம் உறுதியாய் நிற்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார். அந்த போராட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். நாம் ஓடி போகக்கூடாது. யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் நின்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நாம் நிற்க வேண்டும். என்ன வந்தாலும் கர்த்தருக்காய் உறுதியாய் நிற்கும்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள். நாம் நிற்கிறோமா, ஓடி போகிறோமா? அநேகர் ஓடி போனார்கள். கிறிஸ்துவ நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் கஷ்டங்கள் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது, பாடுகள் வரும்போது அநேகர் ஆண்டவரை விட்டு விட்டு ஓடி போய் விட்டார்கள். ஆனால் பவுல் இந்த பிலிப்பி பட்டணத்து சபையாரை பார்த்து, நீங்கள் ஒரே ஆத்மாவிலே உறுதியாய் நின்று, தேவன் நாம் ஓடி போக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர் அல்ல, நாம் உறுதியாய் நிற்கும்படி எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக அவர் சொல்லுகிற காரியம் என்ன? ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எல்லாரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே அவர் பயன்படுத்துகிற வார்த்தை விளையாட்டு வீரர்களுக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. அதிலிருந்தான்
அத்லட்டிக்ஸ், அத்லீட்ஸ் என்ற வார்த்தையெல்லாம் வந்திருக்கிறது. மூல பாஷையிலே விளையாட்டு வீரர்கள், ஓட்டப்பந்தய வீரர்கள், ஒரு குழு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக ஹாக்கி குழுவோ அல்லது கால்பந்து குழுவோ இருக்கிறது என்றால், எல்லாரும் இணைந்து போராடி விளையாடினால்தான் வெற்றி பெற முடியும். ஒருவேளை விளையாட்டு வீரர்கள் மத்தியிலே ஒரு மனப்பாடு இல்லாவிட்டால், எவ்வளவு திறமை வாய்ந்தவர்களாக அந்த விளையாட்டு வீரர்கள் இருந்தாலும் அந்த அணி வெற்றி பெறாது. ஒருவேளை இவர்களை விட திறமை குறைந்த அணி கூட ஒன்றாக கூடி விளையாடினால், கூட சேர்ந்து போராடினால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இப்படித்தான் பல பெரிய அணிகளுக்கு குட்டி அணிகள் எல்லாம் பல அதிர்ச்சி தோல்விகளை கொடுத்திருக்கின்றன. ஏனென்றால் பெரிய அணியை சேர்ந்தவர்கள் சில நேரங்களிலே உலக பிரசித்தி பெறுவார்கள். பிரசித்தி பெறும்போது தங்களுடைய பெயருக்காக, தங்களுடைய குழுவுக்காக விளையாடுவதற்கு பதிலாக பல நேரங்களிலே தங்களுடைய பெயருக்காக விளையாடும் கட்டம் வரும்போது அவர்கள் கூட போராட முடியாது. அவர்கள் தனிப்பட்ட விளையாட்டை விளையாட ஆரம்பிப்பார்கள். தங்களுடைய பெயர் புகழுக்காக, மற்றவர்கள் தங்களை பாராட்ட வேண்டும் என்று விளையாட ஆரம்பிக்கும் போது அந்த அணி தோல்வியை சந்திக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் கூட்டாக, குழுவாக சேர்ந்து போராடி ஜெயிக்கும்படி பவுல் எதிர்பார்க்கிறார். எதற்காக நாம் கூடி போராட வேண்டும்? ஒரே ஆத்துமாவினாலே. முன்பு ஒரே ஆவியிலே என்று சொன்னார், உறுதியா நிற்கும்படி சொன்னார். இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக. இது என்ன சுவிசேஷத்தின் விசுவாசம்? விசுவாசம் என்பது நாம் நம்பக்கூடிய உபதேசம் என்ற அர்த்தம். தேவன் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று யூதா தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறார். நீ என்னிடத்தில் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி என்று 2 தீமோத்தேயர் 2:2 சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பவுல் சுவிசேஷத்தின் உபதேசத்தை, ஹோல் ஃபார்ம் ஆஃப் டாக்டரின், உபதேச சட்டங்களை தீமோத்தேயு கையில் ஒப்பு கொடுத்தார். தீமோத்தேயு என்ன செய்ய வேண்டும்? வருங்கால தலைமுறைக்கு உண்மையுள்ள மனுஷர்கள் போதிக்கத்தக்கதாக உண்மையுள்ள மனுஷர்கள் கைகளிலே உபதேச சட்டங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படித்தான் காலகாலமாக உபதேசம், கிறிஸ்தவ உபதேசம் வந்து கொண்டே இருக்கிறது பல நூற்றாண்டுகளாக. பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு விரோதமாக பல சக்திகள் போராடி கொண்டிருக்கின்றன. சாத்தான் எப்படியாவது சுவிசேஷத்தை கலப்படமாக்க, போலியானதாக மாற்ற தன்னால் ஆன முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். பல்வேறு கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் உள்ளே நுழைந்து சுவிசேஷத்தை களங்கப்படுத்த முற்படுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி, எப்படி ஒரு எதிர் அணிக்கு விரோதமாக அந்த குழுவை சேர்ந்த மக்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக அணியின் வெற்றி ஒன்றே லட்சியம் என்ற ஒரு ஊக்கமாக போராடி வெற்றி பெறுகிறார்களோ, அதே போல நாமும் கூட நம்முடைய சுயத்தை, நம்முடைய பெருமை, புகழ், எல்லா ஆசைகளையும் புறம்பே தள்ளிவிட்டு ஜீவனாகிலும் மரணமாகிலும் கிறிஸ்டியன் சரீரத்தில் மகிமைப்பட வேண்டும் என்ற ஒரே நம்பிக்கையோடு, ஒரே லக்கோடு சுவிசேஷத்தின் சத்தியத்தை கலப்படம் இல்லாமல் அறிவிக்கும்படி நாம் ஒன்றாக ஒரு குழுவாக இணைந்து வெற்றிக்காக நாம் போராட வேண்டும். இப்படித்தான் பவுலும் போராடி இருக்கிறார். அதனால்தான் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். பவுலுடைய போராட்டம் பல்வேறு விதமான போராட்டம். ஆனால் அதிலே ஒன்று சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக போராட்டம். தான் போராடுகிறேன், நீங்களும் கூட போராடுங்கள் என்று இவர்களை அழைக்கிறார்.
பிரியமானவர்களே, நாம் உறுதியாய் நிற்பது மட்டுமல்ல, ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராட வேண்டும். அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அதாவது எதிர்க்கிறவர்கள் நிச்சயம் இருப்பார்கள், சுவிசேஷத்துக்கு விரோதிகள். பவுலே அதை குறித்து ஒன்றாம் அதிகாரத்திலே சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். பவுல் இருந்த காலத்திலே சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பாளர்கள் இருந்தார்கள். நாமும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது எதிர்ப்பாளர்கள் நிச்சயமாய் எதிர்ப்பார்கள். நம்மை நிந்திப்பார்கள், நம்மை வைவார்கள், நம்மை அவமானப்படுத்துவார்கள், நம்மை அடிப்பார்கள், பிரியமானவர்களே நம்மை காயப்படுத்துவார்கள், சிறையிலே அடைக்கப்பட வேண்டி இருக்கலாம், இல்லாவிட்டால் இரத்த சாட்சியை மறைக்க வேண்டியும் இருக்கலாம். ஆனால் எது நடந்தாலும் மருளாதிருக்க வேண்டும், பயந்து விடக்கூடாது, கலங்கி விடக்கூடாது. இதுதான் பவுல் இங்கே சொல்ல விரும்புகிற காரியம். முதலாவது அவர் சொன்ன காரியம் என்ன? இந்த 27ஆம் வசனத்திலே சுவிசேஷத்திற்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? எப்படி பிலிப்பி பட்டணமானது ரோம காலனியாக இருந்து ரோமாபுரிக்கு அவமானம் வந்து விடாதபடி ரோமர்களாக தகுதியான விதத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்று ரோம பேரரசு எதிர்பார்ப்பதை போல பரலோகத்தின் தேவன், நாம் பரலோகத்தின் குடிமக்கள், பரலோகத்தின் கலாச்சாரத்தை பூமியிலே காத்து கொண்டு சுவிசேஷத்தை அலங்கரிக்கத்தக்கதாக நம்முடைய நடக்க இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்தது, ஒரே ஆவியிலே நாம் உறுதியாக நின்று ஓடிவிடக்கூடாது, நிற்க வேண்டும். அடுத்தது, ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராட வேண்டும். போராடும் பொழுது எதிர்க்கிறவர்கள் வருவார்கள், நம்மை பல விதங்களில் எதிர்ப்பார்கள். அப்பொழுது நாம் ஒன்றிலும் மருளக்கூடாது, ஒன்றிலும் கலங்கிவிடக்கூடாது, பயப்படக்கூடாது. பிரியமானவர்களே, அடுத்த வசனத்தில் அதனால்தான் அடுத்து 28 30 வரை எதிர்க்கிறவர்களால் வரக்கூடிய பாடுகளிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் பவுல் சொல்லுகிறார். நீங்கள் மருளாதிருக்கிறது, நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருப்பது அவர்கள் கெட்டு போகிறதற்கும். யார் அவர்கள்? உங்களை எதிர்க்கிறவர்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும். ஆண்டவர் ஒரு நாளிலே நம்முடைய சரீரத்தையும் மீட்டுக் கொள்வார். அத்தாட்சியாய் இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. எதிர்க்கிறவர்கள் நம்மை எதிர்ப்பதும் நாம் மருளாதிருப்பதும் தேவனுடைய செயல். தேவனுடைய கிருபையினால் தான் நம்மால் எப்படி இருக்க முடியும். பாருங்கள், அன்றைக்கு ஒரு பெரிய பேரரசன் நேபுகாத்நேச்சர், அந்த நாளிலே சூப்பர் பவர், வல்லரசு, பாபிலோன் சாம்ராஜ்யம், அதனுடைய சக்கரவர்த்தி சொல்லுகிறார், நான் பண்ணுவித்த சிலையை நீங்கள் பணிந்து கொண்டால் நல்லது, இல்லாவிட்டால் இந்த அக்னி சூளையிலே போடப்படுவீர்கள். பாருங்கள், எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல், எவ்வளவு பெரிய பயமுறுத்தல். ஆனால் 3 வாலிபர்கள், எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், எங்கள் தேவன் எங்களை விடுவிக்காவிட்டாலும் நீர் பண்ணுவித்த சிலையை நாங்கள் பணிந்து கொள்வதில்லை என்று ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள். எவ்வளவு தைரியம்! கூட நின்றார்கள், கூட போராடினார்கள், எதிர்க்கிறவர்களால் மருளாமல் இருந்தார்கள். அதனால் நடந்தது என்ன? அவர்கள் சூளையிலே போடப்பட்டார்கள். ஆனால் 4வதாக ஒருவரை நேபுகாத்நேச்சர் கண்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏன் இப்படி நடக்கும்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் அதனால் தான் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி
அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் பாடு அனுபவிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சிங்க கெபியிலே தானியேலை கர்த்தர் பாதுகாத்தார். ஒருவேளை அக்னி ஜுவாலையின் வழியாக கடந்து போக கர்த்தர் அனுமதித்தார். இரத்த சாட்சியாய் மறித்தால் கூட நம்மை வரவேற்க ஆண்டவர் பரலோகத்திலே எழுந்து நிற்பார். அன்றைக்கு ஸ்தேவான் மேல் கல் எறிந்தார்கள். அவன் மேல் கல் எறிகையில் அவன் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். தேவனை தொழுது கொண்டான். பரலோகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை வரவேற்க எழுந்து நின்றார். என்ன நம்பிக்கை நமக்கு இருக்கிறது? கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியை மறைத்தாலும் சரி, பாடு அனுபவித்தாலும் சரி, அவமானம் அடைந்தாலும் சரி, நம்முடைய சொத்துக்களை இழக்க கொடுத்தாலும் சரி, பிரியமானவர்களே, நமக்கு பரலோகத்திலே மிகுந்த பலன் உண்டு. நாம் பூமியில எதெல்லாம் இழக்கிறோமோ அதை விட ஆண்டவர் பன்மடங்கு நமக்கு பலன் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாது அவைகளை கெடுப்பதில்லை. திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதில்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதற்கு மிக சிறந்த வழி நாம் பாடுகளின் வழியாய் கடந்து போவது. 29ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். இது நமக்கு புரியும். பாடு அனுபவிப்பதற்கும் தேவன் நமக்கு கிருபை தருகிறார். என்ன ஆச்சரியமானது அல்லவா? நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 5:41 வாசிக்கிறோம், அவர் நாமத்து நிமித்தமாக அவமானம் அடைவதற்கு தாங்கள் பாத்திரராக எண்ணப்பட்டபடியினாலே சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். அப்போஸ்தலர்கள் அவர்களை அழைத்து அடித்து அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் சந்தோஷமாக புறப்பட்டு போனார்கள். ஏன்? அவர் நாமத்து நிமித்தமாய் அவமானம் அடைவதற்கு தேவன் தங்களை பாத்திரராக எண்ணியிருக்கிறார். இதை அவர்கள் கனமாக பாக்கியமாக கருதினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். பரலோகத்திலே மிகுந்த பலன் நமக்கு உண்டாக வேண்டும் என்றால் பூமியிலே பாடுகள் அவசியம். பவுல் சொல்லுகிறார் 30ஆம் வசனத்திலே, நீங்கள் என்னிடத்திலே கண்டதும், அவர்கள் ஏற்கனவே பிலிப்பி பட்டணத்திலே சிறையிலே பவுலும் சீலாவும் அடித்து நடு ராத்திரியிலே அவர்கள் கால்கள் தொழுமரத்திலே கட்டப்பட்டதை கண்டிருக்கிறார்கள். எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான, இப்பொழுதும் போராட்டத்திலே தானே இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். போராட்டமே உங்களுக்கும் உண்டு. பிரியமானவர்களே, போராட்டம் நிறைந்தது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உபத்திரவமே இல்லாத வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு தத்தம் செய்யவில்லை. இன்றைக்கு யாராவது அப்படி போதித்தால் அது கள்ள போதகம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு கண்ணீரை போக்குவார், கவலையை நீக்குவார், உங்களுக்கு எல்லா கஷ்டத்தையும் போக்குவார் என்றெல்லாம் தவறாய் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் லேசான இந்த உபத்திரவம் அதிக நித்திய கன மகிமையை நமக்கு உண்டாக்குகிறது. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். இக்காலத்து பாடுகள் 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியை நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று பவுல் சொல்லி இருக்கிறார். யாவரும், பிரியமானவர்களை, துன்பத்திற்கு விதிவிலக்கானவர்கள் ஒருவரும் கிடையாது. தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும், பிரியமானவர்களே, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே,
ஆகவே நாம் பரலோகத்தின் குடிமக்கள், பரலோகத்துக்கு ஏற்றவர்களாக நாம் இந்த பூமியிலே நடந்து கொள்ளும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்தது, நாம் நடந்து கொள்ளுகிற விதம்தான் சுவிசேஷத்துக்கு கனத்தை கொடுக்க முடியும் மக்கள் மத்தியிலே. ஆகவே தேவனுடைய உபதேசத்தை அலங்கரிக்கத்தக்கதாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, நாம் ஒரே ஆவியிலே உறுதியாக நிற்க வேண்டும். ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக, சத்தியத்திற்காக கூட போராட வேண்டும். எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறளாதிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் வருகிறார். நாம் ஆண்டவர் வருகையிலே மிகுதியான பலன்களை பெற ஆண்டவர் தாமே எனக்கும் நம் அனைவருக்கும் கிருபை தருவாராக. ஆமேன்.